எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு வாங்கின இந்த மஞ்சள் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். பொங்கல் முடிஞ்சு என்னையோடி கரெக்டாக 8வது நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த மஞ்சளை யாரும் தூக்கி போட்டிருக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் காஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக தூக்கி தான் போடுவீங்க. ஸோ தூக்கி போடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக இந்த மஞ்சள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி இந்த மஞ்சள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேர் பகுதியை தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இதுதான் வேர் பகுதி. இதிலேருந்து வரக்கூடிய இந்த கிளைகள் தான் இந்த விரலி மஞ்சள். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேர் இருந்தது எனக்கு. ஒரு வேர் சின்னதாக இருந்தது, ஒரு வேர் பெருசாக இருந்தது. ஸோ பெருசாக இருக்கிறதுனால இதை நான் குண்டு மஞ்சள் தயாரிக்க பயன்படுத்திடலான்னு இதே மாதிரி மேலே இருந்த இந்த பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குண்டு மஞ்சள் தயாரிக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு குண்டு மஞ்சள். இதுவும் நான் அந்த பொங்கலுக்கு வாங்கின அந்த மஞ்சளில் இந்த வேர் பகுதி தான். ஸோ இந்த வேர் பகுதி சின்னதாக இருக்கிறதுனால இதை நான் அப்படியே மண்ணில் வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்க போகிறேன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லைன்னா கொஞ்சம் பெரிய டப்பாவோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. இதோட அடிப்பகுதியில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே நம்மளுக்கு வடிஞ்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா மண்ணை நல்லா இந்த மாதிரி குழி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வேர் பகுதிக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா ஆழமாக அது தோண்டிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால இதிலருந்து நம்மளுக்கு ஒன்று க்ரீன் கலரில் அழகான ஒரு தழுவு வரும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் மண்ணெல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்படி போடுறதுனால இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இதிலேருந்து நம்மளே மஞ்சள் தயாரிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ஸு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இது எத்தனை நாளில் இதோட தழுவு வருது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக எடுப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கருங்கல் எடுத்துக்கோங்க. இது யாருக்குன்னா, நம்ம இதில் மஞ்சள் பொடி தயாரிக்கலாம். மஞ்சள் பொடி தயாரிக்கிறதுக்கான நேரம் இல்லை, இனிமேல் காய வைக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சையாகவே இதை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி உரசணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மஞ்சள் அழகாக வரும். ஸோ இதை அப்படியே நம்ம டைரெக்டாக எடுத்து ஊசி குளிக்கலாம். முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ரொம்பவே இயற்கையானது கூட. ஸோ நம்ம தூக்கி போடுற இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து குளிக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கல்லும் வச்சுக்கோங்க பக்கத்தில். குளிக்கிற டைம் இந்த மாதிரி ஃபேஸ்க்கு போடலாம். கழுத்து பகுதியில் கருப்பாக இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல போட்டுக்கலாம். இது போட்டு குளிக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் இந்த டிப்ஸ். பாருங்கள், ரொம்பவே இயற்கையாக இருக்கும். ஸோ மஞ்சள் அந்த நம்ம போடுறோம் இல்லையா, அந்த குண்டு மஞ்சள் போடுறோம் இல்லையா, அதே எஃபெக்ட் தான் இதில் இருக்கும். என்னென்னா இது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உரசினிங்கன்னா ஃபஸ்ட்டு டேயை விட 2வது நாள் குளிக்க நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மஞ்சளை வேஸ்ட்டு பண்ணாமல் அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள்லாம் நீங்கள் இல்லை இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண எனக்கு டைம் இல்லை, யூஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
இதை வந்து நம்ம பாயில் பண்ணுவோம் இல்லையா குண்டு மஞ்சள் தயாரிக்கிறதுக்கு, அந்த டைமில் இதையும் சேர்த்து நம்ம வந்து மொத்தமாக வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி நல்லா வெயில் அடிக்கும் போது அதை காய வச்சு அதை நம்ம அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி தான் காய வைக்கணும். அப்போ தான் மிக்சியில் போடும்போது நல்லா நம்மளுக்கு வந்து அரைப்படும். குட்டி குட்டியாக நறுக்கி வந்து அவிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நல்லா வந்து வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சு எடுத்து அதை மிக்சியில் அடித்து நல்லா வந்து சலிச்சிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து மஞ்சள் பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் வாங்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி கூட நேச்சுரலாக கூட நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் பொடி தயாரிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். பாயில் மட்டும் பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. பண்ணிட்டோம் அப்படின்னா இயற்கையான மஞ்சள் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் எனக்கு வந்து ஒரு குண்டு மஞ்சள் இருக்குது. ஸோ இதை நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்றத நான் அடுத்த வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குண்டு மஞ்சளை இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றலாம். இது வந்து நான் கடையில் வாங்கினது. இது வந்து ரொம்பவே இயற்கையாகவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த க்ரீம் எதுவுமே வேணாம், இது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.